தனியா அவங்க போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, அதையும் போட்டோ எடுத்து நீங்க லீக் பண்ணுவீங்க, ரிலீஸ் பண்ணுவீங்க, பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் எடுப்பீங்க. அதனால்தான் விமானத்துறை போக்குவரத்து அமைச்சரத்துக்கு எழுதுறோம், சிசிடிவி எக்ஸாமின் பண்ணுங்க, யாரு போட்டோ எடுத்தாங்கன்னு புடிங்க, அவங்க செல்போன்ல இருந்து யாருக்கு அனுப்பிச்சாங்க எடுத்து எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. இது முதல் விஷயம். இரண்டாவது, உங்களுடைய கேள்வி, அண்ணா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், அவருக்கு தெரியும், அவர் உட்கார்ந்து அரசியலை பார்க்கணும், உன்னிப்பா பார்க்கணும். இதனால கொஞ்சம் சினிமால பிஸியா இருந்தாங்க, அதனால 10 ஆண்டு காலம் மோடி ஐயாவுடைய ஆட்சியை சரியா கவனிச்சாங்களான்னு தெரியல. இப்ப அரசியலுக்கு வந்திருக்காங்க, அதனால அவர்கள் கவனிக்கணும். 10 ஆண்டு காலமாக அம்பேத்கர் ஐயா சொன்னபடி அரசியல் செய்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வது யார்? அவங்க பின் பாயிண்ட் பண்ணட்டும். இந்த இடத்துல பிஜேபி அம்பேத்கர் ஐயா கொள்கைக்கு விரோதமா போச்சு சொல்லட்டும், பாயிண்ட் சொல்லணும், பாயிண்ட் சொல்லணும். 10 ஆண்டு காலம் பிஜேபியினுடைய ஆட்சி, மோடி ஐயா ஆட்சி. 11 ஆண்டு காலம், 13 ஆண்டு காலம் குஜராத்ல மோடி ஐயாவுடைய ஆட்சி. ஒரு இடத்துல அம்பேத்கர் ஐயாவுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டோம் அப்படின்னு ஒரு கட்சி வாய்க்கிலேயே உதயநிதி ட்வீட் போடுறார். அந்த ட்வீட்ல ஒரு லைன் போடலாமே, இது அம்பேத்கர் ஐயாவுக்கு